Good morning students. Today class வந்து 10th standard maths chapter 1 relation functionsல exercise 1.1ல 6th sumல second row மட்டும் பார்க்க போறோம். ஓகேயா? அப்ப given question என்ன கொடுத்திருக்கு அப்படின்றத முதல்ல ரைட் பண்ணிக்கோ. question என்ன கொடுத்திருக்கு அப்படின்றத ஓகேயா? நமக்கு வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்கு. அது ரோஸ்டர் ஃபார்ம்ல மாத்தறோம்னா ப்ரீவியஸ் சம்லயே 1வது சம்லயே சொன்னேன். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா 0,1 வந்துரும். கேபிட்டல் B ன்னு எடுத்துட்டோம் அப்படினா என்ன வந்துரும்? 2 வந்துரும், 3 வந்துரும், 4 வந்துரும். ஓகேயா? C கொடுத்திருக்கு. 3,5 கொடுத்துட்டாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்கு? B இன்டர்செக்ஷன் C ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ப்ராக்கெட்டில் உள்ளது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் C. B எழுதிக்கலாம். 2, 3, 4 இன்டர்செக்ஷன் C வந்து 3,5. இன்டர்செக்ஷன் மீன் காமன் ரெண்டில் இருக்கிறது 3 இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணிக்க. ரெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. நம்ம கண்டுபிடிச்ச B இன்டர்செக்ஷனை விட ஏயை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன்ற செட்டை எழுதி, ஏன்னா ஃபஸ்ட்டு அதான் இருக்குது. அப்புறம் வந்து B இன்டர்செக்ஷன் C செட்டை எழுதினோம்னா 0,3. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன வந்துடும்? 1,3. இது என்னது? 1,3. குட். இது 1வது ஆன்சர். நேம் பண்ணிட்டேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எழுதையில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிக்க வேண்டும். A கிராஸ் B ஃபைன் பண்ணுறேன். A வந்து 0,1, B வந்து கிராஸு 2,3,4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ப்ரேர் பண்ணையில் 0,2, 0,3, 0,4. நெக்ஸ்ட் என்ன வந்துரும்ப்பா? 1,2, 1,3, 1,4 அப்படின்னு வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கேன். ரைட், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் செட்டு. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் என்ன இருக்குது? கொஸ்டினில் A கிராஸ் C இருக்குது. A கிராஸ் Cன்னு இருக்குது. அப்போ A வந்து முதல்ல நேம் எழுதிக்கிறேன். 0,1 கிராஸ் C எழுதையில் 3,5. அப்போ நம்ம பேர் பண்ணையில் A எடுத்து Cலாம் பேர் பண்ணணும், மாற்றி இருக்கக்கூடாது. 0,3, 0,5. நெக்ஸ்ட்டு 1,3, 1,5 க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த A கிராஸ் Bக்கும் A கிராஸ் Cக்கும் A கிராஸ் Bக்கும் A கிராஸ் Cக்கும் என்ன கேட்டிருக்குன்னு பாரு? இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கு. அப்போ இந்த ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். 0,3 இந்த இருக்குது. சாரி, 0,3 கீழே என்ன இருக்குது? 0,3 இது ஒரு செட்டு. அடுத்து என்ன இருக்குது? 0,3 வேறு எது இருக்கா? அந்த ஒன்று இருக்கு பாரு. 1,3 இருக்குது பாரு, ரெண்டும். அப்போ என்ன எடுத்துக்கலாம்? 1,3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது செகண்ட் ஒன். அப்போ ஃப்ரம் 1 and 2, 1,2 அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. LHS ஈக்குவல் டு RHS. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், enough. Thank you.